இந்த வீடியோவில் டெசிமல் நம்பர்ஸ் தசம எண்கள் பற்றி பார்க்க போகிறோம். அது முன்னாடி நம்ம எண்கள்னால் என்னன்னு பார்க்கலாம். எண்கள்னால் என்னென்ன எண்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இயல் எண்கள் இருக்குது. இயல் எண்கள் வந்து ஒன்றிலிருந்து தொடங்கக்கூடிய எண்கள் வந்து இயல் எண்கள். 1 2 3 4 எல்லாம் இயல் எண்கள். அது வந்து எண் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அடுத்த எண்கள் வந்து முழு எண்கள் இல்லையா, ஹோல் நம்பர்ஸ். ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு. அதுக்கு இது வந்து டபிள்யூ என்ற எழுத்தால் குறிக்கப்படுது. அதுக்கடுத்தது வந்து முழுக்கள், இன்டீஜர்ஸ். அது வந்து மைனஸ் நம்பர்ஸ் இருக்கும், 0 இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். அது வந்து Z என்ற எழுத்தால் குறிக்கப்படுது. இப்போ நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து இந்த புள்ளி வச்சு பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் பாருங்கள். த காஸ்ட் ஆஃப் அ ஷர்ட் அப்படின்னா ₹120 and 50 பைசே. இப்போ இங்கே வந்து 120க்கும் 50க்கும் நடுவில் ஒரு புள்ளி வச்சுருக்கு. இந்த மாதிரி புள்ளி வைக்கிற நம்பர் தான் என்னது, தசம எண்கள். ஸோ இப்போ தசம எண்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சட்டையின் விலை வந்து ₹120.50 அப்படின்னா ₹120 50 பைசா. ஸோ 120 rupees 50 பைசே. அப்போ 50 பைசே அப்படின்னு சொல்லும்போது பைசே வந்து எப்போதுமே என்ன இருக்கும், புள்ளிக்கு அப்புறமா 2 டிஜிட்ஸில் இருக்கும். இப்போ இதுதான் வந்து டெசிமல் நம்பர்ஸ், தசம எண்கள். ஸோ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி ரொட்டீன் ஒர்க் வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறோம், நம்ம டெசிமல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ எங்கே புள்ளி வருதோ அது வந்து டெசிமல் நம்பர். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். லென்த் ஆஃப் லாங் ரூலர், லென்த்து பெரிய ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதனுடைய லென்த் வந்து வெறும் 30 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு ஹோல் நம்பர் சொல்லலாம், நேச்சுரல் நம்பர் சொல்லலாம், இன்டீஜரும் சொல்லலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ இது வந்து ஹோல் நம்பர் இல்லையா, இதுக்கு பின்னாடி புள்ளி வச்சோன்னா இப்போ புள்ளி தாண்டி என்ன இல்லை, டெசிமல் நம்பர் இல்லை. சரி, இப்போ இந்த டெசிமல் வந்து 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று இதுக்கு வந்து டெசிமல் பாயிண்ட் சொல்கிறோம், அதாவது தசம புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து இது வந்து மொழி எண் பகுதி, இது வந்து தசம எண் பகுதி. இது ஹோல் பார்ட், இது வந்து டெசிமல் பார்ட், இது டெசிமல் பாயிண்ட். இப்போ வந்து இது வந்து ஹோல் நம்பர் இருக்குது. அப்போ அந்த ஹோல் நம்பர் தாண்டி தான் புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சுட்டு அங்கே ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், 0 சேர்த்துக்கலாம். அப்போது இப்படி 30 சென்டிமீட்டரை நம்ம வந்து டெசிமல் நம்பராகவும் எழுதலாம். எப்படி எழுதலாம், 30.0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போது லென்த் ஆஃப் பென்சில் வந்து 4.5 சென்டிமீட்டர் இருக்குது. அப்படி எப்படி அந்த 4.5 சென்டிமீட்டர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து ஹோல் நம்பர்னால 0.0 சேர்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இங்கே எப்படி 4.5 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பென்சிலோட நீளம் வந்து 4.5 சென்டிமீட்டர். நான் இங்கே வந்து ஒரு என்கோடில் வரைஞ்சி அந்த லென்த் ஆஃப் அ பென்சில் வந்து நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், 4.5 சென்டிமீட்டர்னால் நம்ம பார்த்துருக்கோம் இந்த 4க்கும் 5க்கும் நடுவில் வருது. 4 தாண்டி இங்கே எத்தனை பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்கன்னா 10 பார்ட்ஸாக பிரிச்சுருப்பாங்க. 4க்கும் 5க்கும் நடுவில் 10 பார்ட்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10, இதோடு சேர்த்து 10 வரும். அப்போ இந்த 10 பார்ட்டாக பிரிக்கும்போது 5th பார்ட்டு தான் வந்து நமக்கு 0.5 சொல்கிறோம். 0.1 0.2 0.3 0.4 0.5. அப்போ இதான் வந்து 0.5. அடுத்தது 6.6 0.7 0.8 0.9 0.9க்கு அடுத்து இதை 5ன்னு பிரிச்சுருவோம். பிட்வீன் 4 and 5. ஸோ 4.5 வந்து லை பிட்வீன் 4 and 5. இந்த 0.5 எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த 5th பார்ட் வந்து எத்தனை பார்ட்டில் 5th பார்ட்டு, இங்கே மொத்தம் எத்தனை பார்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு, 10 பார்ட்ஸ் இல்லையா. அப்போ 10 பார்ட்ஸில் இது எத்தனாவது பார்ட்டு, 5, 5வது பார்ட்டு. அப்போது அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மில்லிமீட்டர். சரியா, ஈச் பார்ட் இஸ் நோன் ஆஸ் த மில்லிமீட்டர். அப்போது ஒரு சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்குது, 10 மில்லிமீட்டராக டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 10 மில்லிமீட்டரில் தான் இது 5th பார்ட்டு, 5th மில்லிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் 10 மில்லிமீட்டர். அப்போ அந்த 1 மில்லிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 மில்லிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. 5 மில்லிமீட்டர் என்பது என்னது, 10ல் 5. அதே மாதிரி 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 10ல் 1. அப்போ 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/10. இது வந்து 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் 1/10, 10ல் 1. ஆங்கிலத்தில் வந்து 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், 1 சென்டிமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். அப்போ 1 மில்லிமீட்டர் வந்து என்னது, 10ல் 1. தேர்ஃபோர் 10ல் 1. அதே மாதிரி 1 மில்லிமீட்டர் இங்கிலீஷில் என்ன சொல்லலாம், 1/10. ஸோ எப்போ வந்து மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் எழுதினாலும் என்ன ஆகும், இதில் வந்து
10ல் 1 சென்டிமீட்டர், 10ல் 5 சென்டிமீட்டர், 10ல் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதுதான் வந்து நம்ம எப்படி எழுதுறோம், 4 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர். 4 சென்டிமீட்டர் தாண்டி 0.5 வந்து என்னதாயிடும், 5 மில்லிமீட்டர். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஸோ அந்த 5/10 தான் வந்து 0.5. ஸோ எப்போ பாயிண்ட் தாண்டி ஃபஸ்ட்டு டிஜிட் வருதோ அது என்ன அர்த்தம், 10க்குன்னு அர்த்தம். சரிங்களா? therefore 4 centimeter 5 millimeter is nothing but 4.5 centimeter. So now we'll pass on to the place value or இடமதிப்பு. ஒரு டெசிமல் நம்பருடைய பிளேஸ் வேல்யூ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து ரெண்டாக பிரிச்சுப்போம். ஒன்று வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறது, அதாவது பாயிண்ட்டுக்கு வலதுபுறமாக இருக்கிறது, அடுத்தது பாயிண்ட்டுக்கு இடதுபுறமாக இருக்கிறது. ஸோ பாயிண்ட்டுக்கு இடதுபுறமாக இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 4.5 இருக்கு இல்லையா, இது வந்து டெசிமல் பார்ட்டு, இது வந்து ஹோல் பார்ட். அப்போ ஃபஸ்ட்டு இது ஹோல் பார்ட் சொல்லிவிட்டு அப்புறம் டெசிமல் பார்ட் சொல்லணும். இது பின்னாடி இருந்து போகணும், இது இந்த பக்கத்துலேருந்து வரணும். ஸோ அப்போ என்ன வரும், ஒன்ஸ், ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000, 10,000, லட்சம் வரும். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக்ஸ்ன்னு வரும். இதே வந்து பாயிண்ட் தாண்டி டெசிமல் பாயிண்ட் என்ன ஆகும்னா, நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த 0.5ங்கிறது வந்து என்ன சொன்னோம் நம்ம, 1/10 அப்படின்னோம் இல்லையா, 10களுக்கு 1, இது 100களுக்கு 1, இது 1000ல் 1, இது 10,000ல் 1, 1/10s, 100s, 1,000s, 1/10,000s. இங்கே பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஆரம்பிக்குது, 1 10. இங்கே வந்து ஃபஸ்ட்டே வந்து 10க்கு 1 தான் வரணும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தசம எண்களின் விரிவாக்க வடிவில் எழுதுக. ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். வாங்க எப்படி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பார்க்கலாம். 56 பாயிண்ட் புள்ளிக்கு அப்புறம் தனித்தனியாக தான் படிக்கணும். 56.78 இதை வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறது இதுதான் நம்ம எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம், இது ஒன்ஸ், இது டென்ஸ் இல்லையா, அப்போ 5 × 10 ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்பர் இருக்குது 6, 6 × 1. ஸோ இது ஹோல் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ டெசிமல் பார்ட்டு, டெசிமல் பார்ட்டுக்கு அப்புறம் என்ன சொல்கிறோம், 0.7, 0.5 பார்த்தோம், எப்படி பார்த்தோம், 10க்கு 5 பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதனுடைய பிளேஸ் வேல்யூ என்னது, 1/10. அப்போ இங்கே 7 இருக்கிறதுனால 7/10 போட்டுக்கலாம். அப்போ இது என்ன வரும், 7/10 ப்ளஸ் இது என்ன வரும், 8/10. ஸோ இங்கே கூட எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால், 7 × 1/10 ப்ளஸ் 8 × 1/100. அதுதான் வந்து 7 1s 7/10 போட்டிருக்கோம், 8 × 1 வந்து 8/10 போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். சரிங்களா? 6 × 1 ப்ளஸ் 7 × 1/10 ப்ளஸ் 8 × 1/100. செகண்ட் சம் 123.32 எப்படி எழுதணும், இங்கேருந்தே வரணும் இல்லையா, 1s 10s 100. அப்போ 1 × 100 ப்ளஸ் 2 × 10 ப்ளஸ் அடுத்து இது என்னது, ஒன்ஸ் பிளேஸ் இல்லையா, அப்போ 3 × 1 ப்ளஸ் அடுத்து எப்படி எழுதுவீங்க, 3 × 1/10 இல்லையா, இது எப்படி எழுதுவீங்க, 3 × 1/10 ப்ளஸ் அவளி ரைட் திஸ் ஒன். இது என்னது, இதோடைய பிளேஸ் வேல்யூ வந்து 100க்கு 1 இல்லையா, 100s. அப்போ 2 × 1/100. ஸோ இப்போ டைரெக்டாக இப்படி எழுதாமல் இப்படி எழுதிக்கணும், ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் சம் 27.69 2 × இது ஒன்ஸ் டென்ஸ், 2 × 10 ப்ளஸ் 7 × 1 ப்ளஸ் இது எப்படி எழுதுவீங்க, திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் 6 × 1/10 ப்ளஸ் இது 1/10, இது 100s. 9 × என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதிங்க, 9 × 1/100. நெக்ஸ்ட் சம் 354.56 3 × 100 ப்ளஸ் 5 × 10 ப்ளஸ் 4 × 1 ப்ளஸ் என்ன எப்படி எழுதுவீங்க, இது ரெண்டையும் குட் அப்படிதான், 5 × 1/10 ப்ளஸ் 6 × 1/100. நெக்ஸ்ட் சம் 28.271 is equal to 2 × 10 plus 8 × 1 plus இது எப்படி எழுதுவீங்க, இது மூணையும் ரைட், இது மூணையும் எப்படி எழுதலாம், 2 × 1/10 plus 7 × 1/100 plus 1 × 1/1000. Next
அடிக்கோடிட்ட இலக்கங்களின் இடமதிப்பை காண்க. ஃபைண்ட் அவுட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் அண்டர்லைன் டிஜிட்ஸ். அண்டர்லைன் பண்ண டிஜிட்டுக்கு பிளேஸ் வேல்யூ மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ என்ன வரும் இப்போ இங்கே? இது வந்து 0.37. எந்த நம்பர் அண்டர்லைன் பண்ணியிருக்கு? 7 அண்டர்லைன் பண்ணியிருக்கு. அப்போ இங்கே வந்து 0 இருக்கிறதுனால ஹோல் நம்பர்ஸ் இல்லை, முழு எண் பகுதி இல்லை. அப்போ இதனுடைய பிளேஸ் வேல்யூ என்னது? 1/10 இல்லையா? இது வந்து 100s. அப்போ தமிழில் வந்து 100ல் 1. 7ன் இடமதிப்பு 100ல் 1. இங்கிலீஷில் எழுதும்போது the place value of 7 is 100s. நெக்ஸ்ட் சம் 28.356. இங்கே வந்து இது 1/10s. இங்கே வந்து 10ல் 1, 1/10s, 100ல் 1, 100s, 1000ல் 1 இல்லையா? 6 கேட்டிருக்காங்க. 6 என்பது 1000ல் 1, அதாவது ஆங்கிலத்தில் 1000s. அடுத்த சம 36.37. இப்போ 3யோடது கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இது வந்து 1/10s, இது என்னது? 1/10s, 10ல் 1. அப்போ 3ன் இடமதிப்பு 10ல் 1. த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 இஸ் 1/10s. இப்போ இங்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை பார்க்க வேண்டாம். ஸோ ஹோல் நம்பர் மட்டும் பார்த்தா போகிறோம். அப்போ இதோடைய பிளேஸ் வேல்யூ என்னது? 1s, 10s, 100s. அப்போ 100கள் இல்லையா? 1, 10, 100. அப்போ இது எந்த இதனுடைய இடமதிப்பு என்னது? 2ன் இடமதிப்பு 100கள், 100s. இப்போ லாஸ்ட் சம் வந்து 53.278. இதுலேயே வந்து நம்ம டெசிமல் பார்ட் பார்க்க வேண்டாம், ஹோல் பார்ட் பார்த்தா மட்டும் போதும். இது 1s, இது 10s. அப்போ எப்படி எழுதுவீங்க? 5ன் இடமதிப்பு 10கள். த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இஸ் 10s. தேங்க்யூ.